வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலருடைய வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாவது பொருத்தம் என்ற நம்பிக்கையில் இன்று அதனோடு ஆரம்பிக்கின்றேன். பிரித்தானியாவின் திருக்கோயில் சைவ திருக்கோயில் ஒன்றியம் வருடாந்தம் நடத்துகின்ற சைவ மகாநாடு 23வது மகாநாடு இந்த வருடம் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற சனி ஞாயிறுகளில் இந்த சைவ மகாநாட்டுக்கான ஆயத்தங்கள் முழு மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அது தொடர்பாக இங்கு விசேடமாக பிரதம விருந்தினராக வருகை தருகின்ற பிரதம பேச்சாளராக இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பலர் வருகை தர இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக தமிழை வடம் பிடித்து தமிழ் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்பவர் என்ற வகையிலும் தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் பெரும் பணி ஆற்றுகின்றவர், சைவ நெறி நின்று தமிழை கொண்டு செல்பவர் என்று பெருமிதங்களோடு தன்னுடைய பணியை செய்து வருகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய திருக்கயிலாய பரம்பரை, ஸ்ரீகந்த பரம்பரை, சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் அருட்குருநாதர் தவ திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவர்களை இன்று எங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுவாமி ஐயா. இதே நேரம் இந்த சைவ மகாநாடு தொடர்பாக சைவமும் தமிழும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் செழித்தோங்க வேண்டும் என்று தன்னுடைய தொடர்ச்சியான பணியாலும் தமிழுக்கு தொடர்ந்து தொண்டாற்றி வருகின்ற எங்களுடைய சிவாப்பிள்ளை ஐயா அவர்களையும் என்று அவரோடு இணைத்துக் கொள்வதில் பெருமகள் அடைகின்றேன். வணக்கம் சிவாப்பிள்ளை. மிகவும் ஞானம் பெற்ற குருவோடு சுவாமிகளோடு இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சி. சுவாமிகள் ஐயாவினுடைய உரைகளையும் பாடல்களையும் இசையையும் இறைவனையும் கண்டடைவதற்கான ஞானத்தை இசைகளுக்கூடாக அழைத்து செல்கின்ற அவருடைய பணிகளை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த சிறப்பான அவருடைய தரிசனம் எங்களுடைய பிரித்தானியாவில் சைவ மகாநாட்டில் இடம்பெற இருக்கின்றது. அதற்காக அவர் வருகை தந்திருக்கின்றார். ஆகவே இன்று அவருடைய வருகையை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அவருடைய உரையை கேட்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அவருடைய பணி தொடர்பாகவும் அவருடைய ஈடுபாடு தொடர்பாகவும் என்று அவரோடு கலந்துரையாட இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய நான் ஏற்கனவே கூறியது போல ஓதுவாராக இருந்து நீங்கள் துறவியாக தொடர்ந்து உங்களுடைய பணியை எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். ஓதுவார் நிலையிலிருந்து துறவி நிலைக்கு நீங்கள் மாறி இந்த சைவ நெறியையும் மொழியையும் கொண்டு போக உங்களுடைய நாட்டம் ஈடுபாடு வந்ததுக்கு என்ன பின்னணி காரணங்கள் இருக்கின்றன? எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் நாங்கள் பாரம்பரியமாக தமிழ்நாட்டிலே திருவையாறு என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற தலத்தில் நாங்கள் பிறந்தோம். அங்க நாங்கள் தேவாரம் படிக்கக்கூடிய பாரம்பரியத்தில் வந்ததுனால கண்டிப்பாக எங்களுடைய வீட்டிலே இருந்து யாராவது ஒருவர் திருமுறை பயில வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் பாடசாலைக்கும் சென்று வந்தோம், தேவார பாடசாலைக்கும் நாங்கள் சென்று வந்தோம். அப்படி இருந்த காலங்களில் இறைவனுடைய அருளால் இசை ஞானம் இருந்ததுனால திருமுறை பணிகளை தொடர்ந்து கொண்டு நாங்கள் தமிழ் பணிகளையும் அதையும் பாடங்களையும் படித்து கொண்டு வந்தோம். ஆகையினால ஓதுவா மூர்த்திகளாக பல்வேறு நாட்டிற்கு சென்று பணி செய்திருந்தாலும் மக்களுக்கு தமிழ் திருமுறைகள் போய் சேர வேண்டும் என்கிற எண்ணம் மனதிலே இருந்ததுனாலே இதை முழு நேரமாக நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆதீனங்களில் சேர்ந்து அங்கிருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. அதனால் தொடர்ந்து அப்படியே இந்த பணிகளை செய்து வருகிறோம். இப்பொழுது உலகம் எல்லாம் உலகினுடைய போக்கு மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வகையில் சைவ நெறியையும் தமிழையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த முனைப்போடு உங்களுடைய சூரியனார் கோயில் ஆதீனம் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றன இல்லையா? இதுவரைக்கு என்ன விதமான சவால்களை இந்த 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 மிகவும் வேகமான உலகத்தில் இந்த அறநெறியை அல்லது ஆன்மீக நெறியை கொண்டு போவதற்கான சவால்களை சந்தித்திருக்கின்றது சூரியனார் கோயில் ஆதீனம் என்று நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, ஆதீனங்கள்ல எத்தனையோ 18 விதமான ஆதீனங்கள் இருந்தாலும் அதுல தலைமை வாய்ந்த ஆதீனங்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஆதீனங்களை சொல்ல முடியும். ஒன்று தருமபுரம், மற்றொன்று திருவாவடுதுறை, மற்றொன்று எங்களுடைய சூரியனார் கோவில் ஆதீனம், மதுரை ஆதீனம்,
செங்கோல் ஆதீனம், குன்றக்குடி அடிகளார் போன்ற ஆதீனங்கள், பேரூர் ஆதீனங்கள், இப்படி ஆதீனங்கள் இருந்தாலும் அதிலே மிகவும் பழமை வாய்ந்த ஆதீனங்கள்ல எங்களுடைய முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே ஆதீனம். முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆதீனம் என்று சொன்னால் அது எங்களுடைய சூரியனார் கோவில் ஆதீனம் என்று சொல்லலாம். அந்த ஆதீனத்துல கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக வடமொழியில் இருந்த நூல்களை எல்லாம் தமிழ் மொழிக்கு மாற்றிய பெருமை எங்களுடைய ஆதீனத்திற்கு உண்டு. பொதுவாக வடமொழியிலே தான் சில நூல்கள் இருந்தன. அந்த நூல்கள் நம்முடைய தமிழருக்கு போய் சேராமல் இருந்தது. அதை தமிழ் மொழியிலே எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த பணியை செய்தார்கள். அதை பின்னால் வந்த நம்முடைய ஆறுமுக நாவலர் அவர்களும் எங்களுடைய ஆதீனத்திலே வந்து தங்கியிருந்து அந்த நூல்களை எல்லாம் சேகரித்தார்கள் என்கிற வரலாறும் எங்களுடைய ஆதீனத்திலே ஓலைச்சுவடியிலே இன்றும் இருக்கிறது. ஆகவே தமிழுக்கு ஆறுமுக நாவலர் சென்று தங்கியிருந்து தமிழுக்குரிய பணிக்குரிய தடயங்களை தேடிய ஒரு ஆதீனமாக எங்களுடைய சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது என்று எங்களுக்கு ஒரு மன நிறைவையும் அது பெருமையையும் சேர்க்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 23வது சைவ மகாநாடு எங்களுடைய பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக நீங்க வருகை தர இருக்கின்றீர்கள். இதனுடைய இந்த மகாநாடுகள் தொடர்பாக நீங்கள் இதுவரை எங்கெங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறீர்கள்? சைவத்தை தாங்கி நிற்கின்ற உங்களுடைய பணியில் ஈழத்தமிழர்கள் ஆகிய ஈழ மண்ணில் உங்களுடைய தரிசனம் அங்கு கிடைத்திருக்கின்றதா? நீங்க சென்றிருக்கிறீர்கள்? அங்கு எப்படியான மக்களுடைய ஆன்ம நெறியை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? உலகம் முழுவதும் நம்முடைய ஈழப் பெருமக்கள், ஈழத்தமிழர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த திருமுறை பணிகளை செம்மையாக செய்து வருகிறார்கள். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆஸ்திரேலியா, அதே போல தென்னாப்பிரிக்கா நாடுகள், நம்முடைய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ஆங்காங்கே திருமுறை மாநாடுகள் நிகழ்ந்து வந்திருக்கிறது. குறிப்பாக அதனுடைய மணிமகுடமாக விளங்குவது நம்முடைய பிரித்தானியா, நம்முடைய இந்த லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சைவ திருக்கோயில்களுடைய ஒன்றியம்தான் மிக சிறப்பாக வளமையாக 23 ஆண்டுகளாக இதை செம்மையாக செய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குருநாதர் இல்லாமல், குரு இல்லாத அந்த கல்வி வீண் என்பது வகையிலே ஒரு சைவ ஆதீனத்திலிருந்து ஒருவர் வந்து இந்த மாநாட்டை துவங்க வேண்டும் என்கிற பாரிய அந்த பண்பாட்டை நம்முடைய பிரித்தானியா சைவ திருக்கோயில் ஒன்றிய அன்பர்கள் தொடர்ந்து அதை செய்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்க்குதான் ஒரு சைவ ஆதீனத்திலே இருந்து ஒரு சுவாமிகள் அதை துவங்கி வைக்க வேண்டும், அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரும் பொருட்செலவு செய்து வருகிறார்கள். அதிலே உலகத்திலே எங்கெல்லாம் நிகழ்ந்தாலும் அதிலே முதல் பங்கு நம்முடைய ஈழத் தமிழர்கள் தான் இருப்பார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மற்றொன்று, எந்த நாட்டிற்கு சென்றாலும் நம்முடைய யாழ்ப்பாணத்திற்கு சென்றால்தான் அது நிறைவு அடையும். யாழ்ப்பாண மண் நம்முடைய, இன்னும் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்ல ஆதீனமாக இருந்தாலும் சரி, நல்லூர் செல்வ சன்னதியாக இருந்தாலும் சரி, ஏனைய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, நல்லூரிலே செய்யக்கூடிய பணி, நம்முடைய யாழ்ப்பாணத்திலே செய்யக்கூடிய பணி மிக மிக செம்மையான பணி. நாங்கள் அடிக்கடி யாழ்ப்பாணத்திற்கு சென்றது உண்டு. குறிப்பாக கொக்குவில் பகுதிகளிலே அங்கங்க பாடசாலைகளில் சிவபெருமானுடைய திருமேனிகளை எழுந்தருள செய்து அதை நம்முடைய அன்பர்கள் செந்தமிழிலே கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். அதில் நாங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்கிறோம். அதுபோல நாகபூஷணி அம்மனுடைய ஆலயத்திலே சென்று அங்கு சில வழிகாட்டுகளை எல்லாம் செய்திருக்கிறோம். அதுபோல முழங்காவில் பகுதியிலே அங்குள்ளது காந்தி ஆசிரமம் என்கிற ஒரு பகுதியிலே அங்கு அன்பர்கள் அங்கு இருக்கிற விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே வழிபாடு செய்திருக்கிறோம். அதுபோல இலங்கையிலே மலையக பகுதியில் இருக்கிற நம்முடைய இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவர்களுக்கு மதமாற்றத்தை தடுத்து அவர்கள் சைவ சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 50 அறநெறி பாடசாலைகளை ஒருங்கிணைத்து அதற்கு தேவையான நிதி உதவிகளை வெளிநாடுகளிடமிருந்து பெற்று நம்முடைய ஆதீனத்தின் மூலமாக நாங்கள் அடிக்கடி அங்கே சென்று சிவ தீட்சைகளை வழங்கி அவர்களை சைவ சமயத்திற்கு கொண்டு வந்து வேற்று மதத்திற்கு அவர்கள் செல்லாமல் இருப்பதற்காக இந்த பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதும் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக நம்முடைய வவுனியா,
நம்முடைய யாழ்ப்பாணம் போன்ற பகுதி, கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதங்களில் அந்த பணிகளை அங்கே செய்ய இருக்கிறோம். அதனால எத்தனை நாடுகளுக்கு சென்றாலும் நம்முடைய இலங்கை திருநாட்டுக்கு சென்றால்தான் அது முழுமை பெறுகிறது, அதுவும் சிறப்படைகிறது. மிக்க சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு செய்திகளை சொல்லியிருக்கீர்கள். சைவ நெறி தழைத்தோங்க உங்களுடைய பணி எங்களுடைய ஈழத்திருநாட்டிலும் உங்களுடைய பணி தொடர்கின்றது. இதே நேரம் சிவாபிள்ளை ஐயாவினுடைய கருத்துக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் சைவ மகாநாடு, சைவ திருக்கோயில்கள் ஒன்றியத்தோடு உங்களுடைய ஈடுபாடு, இணைப்பு, உங்களுடைய நிலை என்னென்று நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கூற முடியும்? நாங்கள் இந்த நாட்டுக்கு நான் 1967 ஆண்டு வந்திருந்தேன். அந்த காலத்தில் சைவ கோயில்கள் எதுவுமே இருந்திருக்கவில்லை. திரு சுவாதி பிள்ளையா, திரு ரட்னசிங்கமையா அவர்களும் ஆர்வத்தோடு நாங்கள் எங்களுக்கு ஒரு கோவில் அமைக்க வேண்டும் என்று வீடுகளிலே பூஜை பண்ணிட்டு வந்திருந்தோம். சிறப்பான நாள்களிலே, சிறந்த சைவ திருநாள்களிலே அவர்கள் வீட்டிலே, முக்கியமாக திரு ரட்னசிங்கய்யா வீட்டில் தான் வசதி இருந்ததுனாலே அங்கேயும் சுவாதி பிள்ளையா வீடுகளில் தான் இந்த பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தன. இந்த திரு பிரித்தானிய சைவ கோயிலின் ஒன்றியத்தின் 23வது சைவ மாநாடு சைவமும் தமிழிசையும் என்ற கருப்பொருளில் இந்த ஜூன் மாதம் 22-23 நடக்கின்ற இருக்கிறது. அதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த நிகழ்வில் நீங்கள் குறிப்பிட்டது போல பிரதம விருந்தினராக திருக்காயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் ஆட்குருநாதர் தவ திரு ஸ்ரீமத் சிவாக்கார தேசிய சுவாமிகள் அவர்களும், இதைவிட இலக்கிய செம்மல்கள் மதுரை மதுசூதனன், கலைச்செல்வன், தமிழருவி சிவகுமாரன், பன்மொழி பேரார்சின் சக்தி புயல், சிவத்திரு ஆறுமுகம் செந்தில்நாதன் ஆகியோர் சிறப்பு பேச்சுகளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பெரிய தமிழறிஞர்கள். அவர்கள் இந்த விழாவுக்கு சுவாமிகளோடு கூட பிறந்து வருவது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த பிரித்தானிய சைவ ஒன்றியமானது 1998 ஆண்டு மார்ச் மாதத்தில் திரு ரட்னசிங்கமையாவோட பேசி என்று ஆரம்பிப்போம் சிந்தித்தோம். அதுக்கு முக்கியமாக இருந்தவர்கள் திரு ரட்னசிங்கமையா அவர்களும் திரு சச்சிதானந்தம் ஐயா அவர்களும் வீழ்ச்சி சேர்ந்தார்கள். அதன் முயற்சியாக முதல் மகாநாடு 1991 ஆண்டு ஜூலை மாதம் 11-13 தேதியில் ஆரம்பப்பட்டது. அது லூஷியம் டவுன் நகரசபை மண்டபத்தில் நடந்தது. அதுக்கு பேரூர் ஆதீனம் ஐயா அவர்கள் சுவாமிகள் தலைமை தாங்கியிருந்தார்கள். அவர்களுடைய தலைமையில் முதல் மகாநாடு சிறப்பாக நடந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மகாநாடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கோள்களிலே இருக்கின்றன. முக்கியமாக 22 கோள்கள் இந்த ஒன்றியத்தில் இணைந்திருக்கிறார்கள். எல்லா கோள்களையும் எல்லா வசதியிலும் இருக்காது. இருந்த வசதியுள்ள கோள்களே இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று எண்ணி இந்த மாநாடுகள் ஆண்டாண்டு நடந்து கொண்டு வருகின்றன. இதில் முக்கிய பண்டிகைகள் அவசியத்தையும் சைவ மக்களுக்கான சமயம் சார்ந்த தேவைகளையும் எளியோருக்கு மத வழிபாட்டல் செயற்பாடுகளையும் இந்த ஒன்றியம் முன்னெடுத்து வருகிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக நாங்கள் எல்லோரும் அடுத்த சந்ததிக்கு இந்த செய்தியை எப்படி நகர்த்துவது என்ற நோக்கத்தோடு தான் இந்த மகாநாடு நடத்தி கொண்டு வருகிறோம். முக்கியமாக குழந்தைகள் எல்லோரும் இதில் பங்கு பெற்றார்கள். அவருடைய பேச்சுக்கள், திருமுறை ஓதல், நடனம், மற்றது பேச்சு, அவருடைய தேவார பன்னிசைகள் போன்ற பல விதமான நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் நடக்க இருக்கின்றன. சன்னிதானங்களின் இந்து குருமார்களின் கதாபிரசங்கள், தமிழ் புலமை வாய்ந்த உரைகள் என்பன இதில் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக சிறப்பதொரு பட்டி மண்டபம் இடம்பெயர்ந்தும் புலம்பெயர்ந்தும் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை புரிந்திருக்கிறனவா என்ற தலைப்பில் 22ஆம் தேதி விம்பிள்டன் ஆலயத்தில் மாலை நேரம் இடம்பெற உள்ளது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வருகை தர வேண்டும். மதுசூதனன் அவர்கள் ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஒருவர். இவர் இளைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியினை 2 நாட்கள் நடத்துகிறார்கள். காரணம், இங்கு தொடர்பாடல் மொழியாக இருப்பது ஆங்கிலம். குழந்தைகளுக்கு ஆங்கிலம் மூலம்தான் செய்தியை புரிய வைக்கலாம் என்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டு இந்த மதுசூதனன் அவர்கள் ஆங்கிலத்தில் சில நிகழ்ச்சிகளை குழந்தைகளுக்காக நடத்தியிருக்கிறார்கள். அதைவிட பேச்சு, நாடகம், பட்டிமன்றம் போன்ற பல கலை நிகழ்ச்சிகள் மாலை நேரத்தில் சிறப்பாக இந்த 2 மாநாடுகளிலே, ஒன்று விம்பிள்டன் சிவன் கோயில் 22ஆம் தேதி நடக்கிறது, 23ஆம் தேதி லூஷியாம் இருக்கும் சிவன் கோயில் நடக்க இருக்கின்ற இந்த 2 மாநாட்டும் இங்கு இருக்கும் குழந்தைகளோடும் பங்கு பெற்றவார்கள். அவர்களுக்கு மேடை வழங்கப்படுகிறது. அவர்கள் மூலம்தான் இந்த அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இந்த மாநாட்டை நகர்த்தி செல்லலாம். இல்லையில் எங்களுடைய இந்த மாநாடு போய்விடும். அதனால அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஊட்டும் வகையிலே இந்த மாநாடுகளை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் சைவ பெரியவர்கள். இந்த தமிழை மேற்கொண்டு வளர்க்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நகர்த்த வேண்டுமானால் சைவமும் தமிழும் சேர்ந்து ஒன்றாக வர வேண்டும்.
அவருடைய மன தைரியத்தையும் மன பாங்கையும் வளர்க்க வேண்டிய முக்கிய நோக்கத்தோடு இன்று நாங்கள் இருக்கிறோம். இன்று பல தொல்லைகள் கொடுக்கின்ற பல நிகழ்ச்சிகள் குழந்தைகளை மனமாற்றம் செய்கின்றன. அந்த மனமாற்றங்களை திறப்புகிறது சைவத்தையும் தமிழையும் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த கடமை. செய்திக்கு சுவாமிகள் வந்தது பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. சுவாமி அவர்கள் தனியே ஒரு பேச்சாளர் மாற்றமில்லை, நல்ல இசையோடு பாடக்கூடியவர்கள். ஓதுவார் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், ஒரு பரம்பரையில் வந்திருக்கிறார்கள். அந்த பரம்பரையிலே தமிழையும் சைவத்தையும் சைவ மொழியையும் இசையையும் எங்களுக்கு எடுத்துக்கூட்ட வேண்டும். எத்தனையோ குழந்தைகள் பண்ணோடு பாடுவதற்கு சுவாமிகள் வழிவகுப்பார்கள். அங்கே இலங்கையிலே அவர்கள் செய்த தொண்டுகள் பற்றி கூறியிருந்தார்கள். அதுபோல இங்கேயும் சுவாமிகள் அடிக்கடி வந்து இங்கிருக்கும் பள்ளிகளிலே ஓதுவார்களை கோவில்களிலும் பள்ளிகளிலும் ஓதுவார் அவர்கள் நியமித்து அந்த ஓதுவார்கள் மூலம் தேவார திருவாசகங்களை குழந்தைகள் கேட்க வேண்டும், பண்ணோடு இசையை பழக வேண்டும். இப்போ சிவங்கொல்லே என்கிற இவர் ஓதுவார் ஐயா இருக்கிறார்கள். அவர்கள் போல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஓதுவார் வச்சு அந்த பள்ளி அந்த கோயிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு திருவாரங்களை கற்றுக்கொடுக்க வேண்டும். அதுக்குத்தான் என்ற ஒன்றியம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான பெரியவர்களை அழைத்து இவர்கள் போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை நாங்கள் எல்லோரும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் எண்ணத்தையும் ஊக்கி மாணவருடைய ஆக்கத்திறனை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. எல்லோரும் வாருங்கள் குழந்தைகளுடன். உங்கள் நிகழ்ச்சி விழுந்தவுடன் ஓடி போகாதீங்க, முழு நிகழ்ச்சிகளையும் பாருங்க, மற்ற குழந்தைகள் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் பார்க்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்வேன். ஆசீர்வாதம் சுவாமியாக. நன்றி. முழு விவரமும் ஒன்றாகவே சொல்லி முடித்து விட்டார் எங்களுடைய சிவாப்பிள்ளை ஐயா. அவ்வளவு வேண்டுகோளும் கூட எங்களுடைய சுவாமிகள்கிட்ட வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தமிழ் என்று தொடங்கினால் தமிழும் சைவம் என்று தொடங்கினார். அவர்களுடைய பேருரை ஆகத்தான் எப்பொழுதும் இருக்கும். என்னுடைய அனுபவம் நிறையவே அவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். சரி, அவர் கூறியது போல அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய சைவ நெறியை எப்படி கொண்டு போகலாம், தமிழ் நெறியோடு அவர்களோடு எப்படி இணைந்து பண்பாட்டையும் தமிழையும் தந்த நெறியாக ஆன்மீகமாக சைவம் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதை எப்படி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்ற ஒரு கேள்வி கவலை எங்களுடைய முதல் தலைமுறையினருக்கு நிறையவே புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக சைவ பணியோடு ஈடுபடுகின்றீர்கள். அதே வேளையில் இறைவனையே இசையாக கொண்ட பக்தி இலக்கியங்களை கொண்டது எங்களுடைய சைவ நெறி என்ற ஆன்மீகம் என்று சொல்லலாம். ஆகவே அடுத்த தலைமுறையினருக்கு இப்பொழுது பலவிதமான சங்கடங்களுக்குள் அல்லது பலவிதமான தொழில்நுட்ப வசதிகளுக்குள் சிக்குண்டு போயிருக்கிறவர்களுக்கு ஆத்திகம் நாத்திகம் எல்லாமே ஒன்று மாறுத்தான். அவர்களுக்கு இறைவனுடைய நம்பிக்கையே ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஆனால் அவருடைய வாழ்வு பல சிக்கல்களோடு கடந்து செல்வதை நாங்கள் உங்களுடைய கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஆகவே அவர்களை நெறிப்படுத்தக்கூடியதான இந்த ஆன்மீகத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு எப்படியான வழிமுறைகளை நாங்கள் கொண்டு வரலாம், அல்லது எப்படியாக இந்த சைவத்தோடு இருக்கின்றவர்கள் சைவ நெறியோடு இருக்கின்ற பெரியவர்கள் எப்படி அதை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு வழிமுறைகளை நீங்க சொல்ல முடியுமா சுவாமி? நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில நாம் அவர்களுடைய தெரிந்த மொழியில அவர்களுக்கு விளங்கச் சொல்வது போல நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் சால சிறந்த ஒரு நல்ல நடைமுறையும் கூட, நல்ல வழிமுறையும் கூட. அதைத்தான் நம்முடைய பிரித்தானிய மாநாடு மிக சிறப்பாக ஒரு பட்டிமன்றமாக அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம். மற்றது இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால்கள் என்று சொன்னால் லண்டன் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கூட, ஏன் இந்தியாவிலும் கூட, இலங்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தமிழை மறந்துவிட்டு இன்று திரைப்பட பாடல்கள் இசையிலே மூழ்கியிருக்கிறார்கள். நம்முடைய நடிகர்கள் பின்னால் சென்று அவர்களை பற்றி அவர்களாகவே அவர்கள் பாவித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று வாழ்ந்த பெரியவர்கள் நம்முடைய சமயத்திற்காகவும் தமிழுக்காகவும் திருக்கோயிலுக்காகவும் போர் நடந்த காலத்திலும் கூட தாங்கள் புலம்பெயர்ந்தாலும் கூட தங்களுடைய சமயத்தை தம்முடைய பண்பாட்டை விடாது ஒழுகி வந்தார்கள். ஆனால் இன்றைய பிள்ளைகள் வளமையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய சமய பணிகளை அவர்கள் செவ்வனாக செய்வது இல்லை. ஆகையினால அவர்களுக்கு நம்முடைய தேவாரம் திருவாசகம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பக்தி பாடல்கள்
கோயில்ல பஞ்சபுராணம் மட்டும் பாடினால் போதும் என்று ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார்கள். இது திருமுறைகள்ல இல்லாதது வேற எந்த இடத்துலையும் கிடையாது. நம்முடைய தமிழர் பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய பன்னிரு திருமுறைகள்ல மிக அழகான முறையிலே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரர் மணிவாசகர் போன்ற பெரியவர்கள் அந்த காலத்துல வேள்விகள் செய்தால்தான் புண்ணியம், தவம் செய்தால்தான் புண்ணியம், இல்லறத்தை விட்டு துறவியானால்தான் முக்தி கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு வாதம் இருந்தது. அந்த வாதத்தை முறியடித்து தமிழ் பாடினால் முக்தி கிடைக்கும், தமிழ் பாடினால் சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும், பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே என்று தமிழ் தேவாரம் ஒரு 10 பாடல்களை பாடினால் அவர்கள் இறைவனோடு இரண்டர கலப்பார்கள் என்று முதலாக ஒரு புரட்சி தத்துவார்த்த உண்மையை சொன்னவர்கள் நம்முடைய நால்வர்கள். ஆக தமிழில் பரிகாரம் உண்டான்னா பரிகாரமே பதிகம், பதிகமே பரிகாரம். பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே என்று சொன்னார். அதுவரையிலும் பாவம் செய்தால் மற்ற மதங்கள்ல மன்னிப்பு உண்டு. ஆனால் சைவ சமயத்துல பாவம் செய்தால் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும், வினையை அனுபவிக்கணும்னு சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வினையை கழிப்பதற்காக, கடந்து செல்வதற்காக நம்முடைய பதிகங்கள், நம்முடைய தமிழ் மொழி நிச்சயமான உதவி செய்யும். அந்த காலத்துல ஒரு விஷயம் இருந்தது, தமிழ் மொழியில எதுவுமே இல்லை, தமிழ்ல எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்த பொழுது தமிழால் எதையும் செய்ய முடியும் என்றுதான் நம்முடைய நால்வர்கள் இறந்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார்கள். எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை தமிழில் பாடி எழுப்பினார்கள். ஓடாத தேரினை ஓட வைத்தார்கள். முதலை உண்ட பிள்ளையை தமிழில் பாடி சுந்தரர் எழுப்பித்தார். பேச முடியாத ஊமையை திருச்சாழல் பதிகம் பாடி இலங்கை மன்னனுடைய பிள்ளையை, சமண மன்னனுடைய புத்தவண்ணனுடைய பிள்ளையை சைவதத்திற்கு மாற்றினார் நம்முடைய மாணிக்க வாசகர். இப்படியெல்லாம் நிறைய அற்புதங்களை எல்லாம் நம்முடைய நால்வர்கள் செய்தார்கள். இதை மாணவர்களிடத்திலே சொல்லி நம்முடைய புராணங்களை, நம்முடைய பெரிய புராணங்களை எல்லாம் அவர்களுக்கு பயிற்றுவித்து நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை என்றுமே போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு நம்முடைய அன்பர்கள், பெரியவர்கள், நம்முடைய ஐயா போன்ற நல்லவர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். அவர்கள் தந்திருக்கிற ஆதரவினாலே எங்கள் பணியை நாங்கள் செம்மையாக செய்கிறோம். என்னுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால் பொருள் பற்றியோ புகழ் பற்றியோ கிடையாது. நீ சொன்னீர்கள், என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆக நன்றாக என்ற வார்த்தையே அதுல வந்து விட்டது. என்னை படைத்தனன்னு சொல்லல, என்னை நன்றாக படைத்தனன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதிலேயே எந்த குறையும் இல்லை. அப்ப எதுக்காக நன்றாக படைத்தான்னா, நன்றாக தமிழ் பாடு, உன்னை நன்றாக படைத்திருக்கிறேன், அதனால ஒழுங்கா நன்றாக தமிழ் பணி செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால நான் தமிழ்ல முனைவர் நம்முடைய இலக்கிய பட்டம் பெற்றிருந்தாலும் கூட, புலவர் பட்டம் பெற்றிருந்தாலும் கூட, இசைதான் இன்று, இசையும் தமிழும் தான் நம்மை காப்பாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல வசனங்கள் ஆட்சியை தந்தன. ஆனால் வசனங்களை விட பாடலை பாடித்தான் பிறகு ஆட்சியை பிடித்தார்கள் பழைய காலத்து நடிகர்கள் எல்லாமே. அதனால வசனங்களை விட பாடல்கள் வந்தது. ஆக இயலும் இசையும் பிரிக்க முடியாதது. இயல் மட்டும் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு இசை பிடிக்கும். அதை ரெண்டையும் கலந்து கொடுத்தா எல்லாரும் அதை பகிர்ந்து கொள்வார்கள், பாடுவார்கள். ஒரு பதிகம் பாடினா அதற்கு ஓதுவாமூர்த்திகள் பதிகம் மட்டும்தான் பாடுவார்கள். ஆனால் அந்த பதிகம் எவ்வாறு உருவானது, அந்த பதிகத்தை பாடினால் என்ன பலன், அந்த பதிகத்தை ஏன் பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும், எல்லோரும் எப்படி பாட வேண்டும் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது பாமர ஜனங்களும் பண்கள் தெரியாதவர்களும் பக்தி இல்லாத பாமரர் கூட அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இதை ஒவ்வொருத்தரும் செய்யணும். சைவ ஆதீனங்கள்ல அவர்கள் ஆசீர்வாதம் செய்வது மட்டும்தான் உண்டு. ஆனால் எங்களுக்கு இசை ஞானம் இறைவன் வழங்கியதுனால அந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். மற்றது ஓதுவாமூர்த்திகள் யாரும் இதை போன்ற பணிகள் செய்து வருவது குறைவாக இருக்கிறது. அதனால இது எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். விளக்கங்கள் சொல்லி பதிகம் பாட வேண்டும், பிறரை பாட வைக்க வேண்டும். அதே நம்முடைய பிரித்தானியாவில் இருக்கிற நல்ல நம்முடைய தண்டபாணி ஓதுவாமூர்த்திகள் போன்றவர்கள் எல்லாம் அதை செம்மையாக செய்து வருகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் நிறைய நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். அதற்கு நம்முடைய பிரித்தானியா சைவ ஒன்றிய திருக்கோயில்கள் மிக மிக முழு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள்.
ஆகையினால அவர்களுக்கு தான் நான் மிக மிக நன்றியை சொல்லிக் கொள்ள வேண்டும். எங்களையும் இந்த மாநாட்டிற்கு அழைத்திருப்பது என்று சொன்னால் அது நாங்கள் பெருமைப்பட வேண்டும். குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலே, குறிப்பாக இலங்கை தமிழர்களுடைய வாழ்விலே, எல்லோருடைய வாழ்விலேயும் ஒளி ஏற்ற வேண்டும், அவர்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை நாங்கள் செம்மையாக செய்வதற்கு இறைவன் திருவருள் கூட்ட வேண்டும் என்று சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மக்களுடைய மனங்கள் துய்ந்து போயிருக்கிற மனங்களுக்கு நிச்சயமாக ஆன்மீகத்துக்கூடாக ஒரு ஆதரவு, ஆத்ம திருப்தி, ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டிய ஒரு காலம் உலக சூழலில் மக்களுடைய பலருடைய வாழ்வு சிக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் அல்லது இந்த ஞானத்தோடு இறை ஞானத்தோடு இணையும் போது நிச்சயமாக அவர்களுக்கான மன விடுதலையை, திருப்தியை, நிம்மதியை கண்டுகொள்வார்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் கூறியது போல அது இசை இன்னும் முக்கியமாக இயலை கடந்து இசையும் இணையும் போது இறைவனை இலகுவில் கண்டடைவதற்கான வழிகளை காட்டுவார்கள். ஆகவே இளையவர்களுக்கு கூட இசையினுடைய வழி மிகவும் மிகவும் நெருக்கமான வழியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்த தலைமுறை நோக்கி யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் கூறுகின்ற பண் இசைகளுக்கூடாக அவர்களை இலகுவாக நாங்கள் சென்றடையக்கூடிய வழிகளும் இருக்கின்றதாகவே ஓதுவார்கள். அதே நேரத்தில் பன்னிசையோடு சேர்ந்து தமிழிசையை கொண்டு போகின்ற பலரை இன்னும் உருவாக்கக்கூடிய ஆதரவையும் நிச்சயமாக சுவாமிகள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்று அவருடைய கோரிக்கைகளோடு என்னுடைய கோரிக்கையை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய தமிழிசை தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு இசையோடு கூடுதலாக தமிழோடு சேர்ந்து இசையும் இணைந்திருக்கிறதால இந்த தமிழிசை தொடர்பான ஈடுபாடு இப்பொழுது தமிழிசைக்கே நிறைய சவால்கள் நிறைந்திருக்கின்றன. அதனை வெளியில் கொண்டு வருவதற்கும் கூட, பரப்புவதற்கும் கூட, அதை விரும்பி கேட்பதற்கும் கூட பலருடைய நாட்டங்கள் குறைவாக இருக்கின்றது. ஆகவே தமிழிசையை கொண்டு செல்வதற்கான வழிகளை நாங்கள் எப்படி இருக்கின்றன, நிலைமை எப்படி இருக்கின்றது, அல்லது அதனுடைய தமிழிசையை கேட்பதற்கான ஆர்வம் குறைந்திருக்கின்றது, அதனுடைய மரபு விடுபட்டு இருக்கின்றதா, எப்படி நீங்க சொல்லலாம் ஐயா? தமிழிசை என்பது மிக மிக பழமை வாய்ந்தது. அதுல 108 பண்கள் இருந்ததாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 108 பண்கள் இப்பொழுது இல்லை. இப்பொழுது கிடைத்திருக்கிற பண்கள் 21 பண்கள். அதிலே நம்முடைய விமலானந்த அடிகள், நம்முடைய மட்டக்களப்பிலே தோன்றிய விமலானந்த அடிகள் தான் யாழ் நூல் என்கிற ஒரு நூலை செம்மையாக செய்து மீதம் இருக்கிற எல்லா பண்களையும் காப்பாற்றினார். இந்த பண்களை வைத்துக் கொண்டுதான் கர்நாடக சங்கீதம், கர்நாடகம் என்றால் பழமை வாய்ந்த கர்நாடக சங்கீதத்தை பிற மொழியிலே புரந்தரதாசர், தியாகராஜ சுவாமிகள் இவர்கள் என்ன பண்ணினார்கள், தெலுங்கு மொழியிலே, கன்னட மொழியிலே, வடமொழியிலே இவர்கள் கீர்த்தனைகளை எழுதி நம்முடைய பண்களிலிருந்து சில ராகங்களை எல்லாம் தோற்றுவித்து இன்று சமுதாயத்திலே கர்நாடக சங்கீதம் என்றுதான் தலையாய சங்கீதம் என்று கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இன்றளவும் ஓதுவா மூர்த்திகள் மட்டும்தான் பரம்பரையாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக செவி வழியாக அந்த பண்களை அழியாமல் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார்கள் தேவார திருவாசகத்தின் வாயிலாக. அதை நாம் அழிவில்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக பண்களுக்கென்று தனி சுவை இருக்கிறது. மற்றொன்று, இந்த பண்களில் பாடினால் பண்கள் ஒவ்வொரு இசைக்கும் ஒரு விதமான மருத்துவ குணமும் இருக்கிறது. ஒரு பண்ணை பாடினால் உடம்பில் இருக்கிற காய்ச்சல் வியாதிகள் நீங்கும். ஒரு பண்ணை பாடினால் மனதிலே மன அமைதி ஏற்படும். ஒரு பண்ணை பாடினால் நம்முடைய வீரம் விளைவும். ஆக நவரசங்களும் உணர்வு சார்ந்த விடயங்களும் இந்த பண்களில் இருக்கிறது என்பதை நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அது நம்முடைய மாநாட்டில் நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாம் நான் சொல்ல இருக்கிறோம், பேச இருக்கிறோம். எதற்காக இந்த பண்கள் உருவான, பண்கள் பாடினால் என்ன புண்ணியம் அப்படிங்கிற நிறைய விடயங்களை நம்முடைய 2 நாள் மாநாடுகள்லேயும் நாங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை சொல்ல இருக்கிறோம். அதனால பண்கள் மிக மிக அவசியம். இசையையும் சிவனையும் பிரிக்க இயலாது, சிவபெருமானையும் இசையையும் பிரிக்க முடியாது. ஆக இசையால் வசமாக இதயம் எது என்று சொன்னார்கள். ஆக இறைவனை அடைவதற்கு இசை மிக அவசியம். அந்த இசை தெரியாதவர்கள் அதை கேட்டாலே மன நிம்மதி ஏற்படும். ஆக நாம் செய்கிற ஒரே விடயம் என்று சொன்னால், திருமுறைகள் இல்லை என்று சொன்னால் இன்று திருக்கோயில்களை பாதுகாக்க முடியாது.
திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திருமுறைகள் எல்லோரும் படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பண்பாட்டிலே நம்முடைய யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் அன்றிருந்த மாணவர்கள் பஞ்சபுராணம் பாடக்கூடிய வளமை இருந்தது, பதிகங்கள் பாடக்கூடிய வளமையான செயல்கள் இருந்தது. இன்று பாடசாலைகளில் அதெல்லாம் குறைந்து விட்டது. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இதை மீண்டும் நாம் புத்துணர்வோடு நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய இலங்கையில ஒரு சில அமைப்புகளோடு சேர்ந்திருந்து நம்முடைய அங்கிருக்க பாடசாலைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மீண்டும் பழைய நிலைமையை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெல்லிப்பளையில நம்முடைய தங்கம்மாள் அப்பாக்குட்டி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நிறைய பணிகள் செய்தார்கள். இன்று அது போன்ற பணிகளை செய்வதற்கு நம்முடைய குறைவாக இருக்கிறார்கள். பிள்ளைகளும் வருவது இல்லை. இவர்கள் எல்லோரும் பின்னணி பாடல் பாடுவதற்காகவும் அதே போல சினிமா நடிகர்கள் பின்னாடி செல்வதற்காகவும் இவர்கள் திரைப்படங்களை பாடி அதை கொண்டு போய் நாங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு தான் போகிறார்கள் தவிர படிப்பின் மீது கவனம் கல்வியின் மீது கவனம் செலுத்துவதும் குறைந்து விட்டது. இதை மீட்டு எடுப்பதற்கு இந்த மாநாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. மிக முக்கியமான ஒரு கருத்து. தற்கால வாழ்வு ஓட்டத்தில் நாங்கள் எதை தேடி ஓடுகிறோம்? அற்ப புகழ், தற்காலிக ஆரவாரங்களுக்கான தேடலாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக நெறிப்படுத்த இந்த சைவ நெறியும் பண்ணிசையும் தமிழிசையும் மிகவும் முக்கியமானதொன்றாக ஒரு வழியாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த வழியை இந்த நிலைமைகளை பெற்றுக்கொள்வது நிச்சயமாக இந்த சைவ மகாநாடு பல கேள்விகளோடு இருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த தேசத்து தமிழ் மக்களுக்கு இந்த சைவ மகாநாடு ஒரு பெரும் கேள்விகளுக்கான பதிலை தரக்கூடிய ஒரு மகாநாடாக அமைய இருக்கின்றது என்பது எங்களுடைய சுவாமிகளுடைய கருத்துக்கள் நாங்கள் அறிய முடிகின்றது. இசையாகிலும் சரி, தமிழ் இசையாகிலும் சரி, சைவ நெறியாகிலும் சரி, தமிழ் பண்பாடாகிலும் சரி, அது தொடர்பான பல சிக்கல்களோடு குழப்பங்களோடு கேள்விகளோடு இருக்கின்ற எங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரும் வழியை காட்டக்கூடிய ஒரு மகாநாடாக 23வது சைவ மகாநாடு அமையும் என்று நம்புகிறேன். இதே வேளையில் இன்னும் ஒரு கேள்வி சுவாமிகள், இந்த உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கருத்துக்களை நான் பல இடங்களில் பார்க்கும் பொழுது அழகான நல்ல தமிழ் சொற்கள் எல்லாம் இப்பொழுது அபத்தமான சொற்களாக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைகள் மாறுங்க. நக்குதல், தேனை நக்குதல் என்று நீங்கள் ஒரு இடத்துல நீங்க விழிச்சு சொன்ன அந்த விஷயம் எனக்கு அருமையாக இருந்தது. சில வார்த்தைகளை பேசும் பொழுது பயமாக இருக்கின்றது. ஆட்களோடு பேசும் பொழுது இதை எப்படி எடுத்து விடுவார்களோ என்று இந்த சொல்லி. ஆகவே அந்த அந்த நிலை வந்ததற்கு காரணம் அந்த அந்த பழம் சொற்களை அல்லது அழகிய தமிழ் சொற்களை நாங்கள் மீண்டும் பழக்க நிலைக்கு அல்லது பாவனை நிலைக்கு உட்படுத்திக் கொள்வதற்காக எப்படியாக நாங்கள் மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் என்று நினைக்கிறீங்க? பொதுவாக மொழி கலப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்முடைய தமிழகத்துல, இந்தியாவில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய மொழி கலந்துருக்கும். சமஸ்கிருதம், உருது, தெலுங்கு. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா பாணி மூ உலகம் புதைய மேல் மிதந்தன்னு சொல்லுவார் ஞானசம்பந்தர். பாணினா தண்ணி, அது தமிழ் மொழி. ஆனா இன்னைக்கு ஹிந்தியில இந்த பாணிங்கிற வார்த்தை அங்க போயிட்டுது. பாடல் பத்தும் செப்பவல்லார் அப்படின்னு தமிழ் மொழி சொல்லுகிறது. செப்புதல் என்பது தமிழ் மொழி. இன்னைக்கு ஆந்திராவில் செப்புண்டி, செப்புதல்னா சொல்லு அப்படின்னு போயிடுச்சு. திருவாசகத்துல சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்கிற பாடல்ல அதந்துவே என்று அருளாயே அப்படின்னு வரும். அதந்துவே, அதந்து அப்படின்னு சொன்னா என்னை என்ன என்று என்ன அப்படின்னு கேளு. இப்போ அந்த அதந்துங்கிற வார்த்தை மலையாளத்துல அதெந்த அப்படின்னு அங்க போயிடுச்சு. இப்படி தமிழ் மொழியில இருந்து நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய இலங்கையிலேயே கதைத்தல் அப்படிங்கிற வார்த்தை சிங்கள வார்த்தை. கதைங்கோ அப்படிங்கிறது. அந்த கதாகரனே அப்படின்னு சொன்னா சிங்களம். அப்போ அப்ப என்ன ஆயிட்டது? சொல்லுங்கள் என்கிற வார்த்தை பேசுங்கள் என்ற சொல்லானது கதைத்தல் என்று மாறிவிட்டது. அதே இப்படி நிறைய நிறைய சிங்களத்திலிருந்து சில தமிழ்கள்ல ஊடுருவி விட்டது. அதுல சமஸ்கிருத வார்த்தைகளும் தமிழ் மொழியில சிதைச்சிருச்சு. அதுல மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு வள்ளுவர் பெருமான்னு சொல்லுகிறார். மயிர் நீத்தால் உயிர் வாழாத கவரிமான் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால மயிரின் இழுந்தனைய கடையர் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மயிர்ங்கிற வார்த்தை தமிழான வார்த்தை.
இன்னைக்கு அதை நம்ம மயிர்னு சொன்னோம்னா என்ன ரொம்ப கொச்சையா பேசுகிறீர்களேன்னு அந்த பாஷையை நம்ம சொல்றாங்க. அப்போ முடின்னு சொல்லுங்க, முடினா மகுடம், முடினா மகுடம். அது போல குஞ்சி அப்படின்னு சொன்னா தலை, தமிழ்ல குஞ்சி அப்படின்னு சொன்னா தலை. அதான் குஞ்சித பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். குஞ்சிக்கு இதமான பாதம் நடராஜருடைய குஞ்சி இத பாதம். குஞ்சினா தலை. இன்னைக்கு அதை குஞ்சி பூவாய் சேவடியே அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த மருவிலாம் மருவி போயிட்டு இப்ப நம்ம அதை பயன்படுத்த முடியாது. மற்றது நக்குதல் பருகுதல் அப்படின்னா, நக்குதல் என்பது தூய்மையான தமிழ் வார்த்தை. இதை நம்ம பயன்படுத்துறது மிக மிக கடினம். இப்படி நிறைய தமிழ் சொற்கள் நம்முடைய தேவநாய பாவாணர் போன்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நிறைய இது பண்ணாங்க. நாங்க எங்களுடைய கரந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண படிக்கிற பொழுது இந்த மாதிரி எல்லாம் விடுபட்ட சொற்களை எல்லாம் நாங்கள் எடுத்து, அதே போல நிறைய வார்த்தைகள் இப்போ நீங்க சென்னையில பார்த்தீங்கன்னா உருது பாஷை ரொம்ப அதிகமா இருக்கும். கஸ்மாலம் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்மாலம்னா உருது, கஸ்மாலம்னா கஸ் மலம், கஸ்னா துர்நாற்றமுடைய மலம், அத கஸ்மாலம் அப்படிங்கிறான். மலம்னு சொல்லுவோம், மலசலம் போகலையா நம்ம சொல்லுவோம். அப்ப கஸ் அப்படின்னா மிக மிக துர்நாற்றமுடையன்னு அர்த்தம். அப்ப இது உருது பாஷை என்ன பண்றான், இப்போ இந்த உருது பாஷை, தெலுங்கு, மலையாளம் எல்லா மக்களும் வர்றதுனால சௌராஷ்டிரா பேசக்கூடிய குஜராத்தி மொழி இதெல்லாம் அங்கங்க, அப்போ அங்கங்க இப்ப ஆங்கிலமும் கலந்து போயிடுச்சு. அதே போல நம்ம தமிழ்ல திரின்னு சொன்னா 3, ஆங்கிலத்துல திரின்னு சொன்னா 3. ஆனா திரிபுரம்னு சொல்றோம். திரிபுரம்னா திரினா 3 ஆங்கிலத்துல, நம்ம தமிழ்ல. அதே திரிங்கிறது நம்ம இங்க ஆங்கிலத்துல 3. அப்படி நிறைய கிரேக்க, ஆங்கில, பிரெஞ்சு போன்ற மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து கவர்ந்து கொண்டு போன நிறைய பாஷைகளை வைத்து கொண்டுதான் அங்கங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம தேவாரம் திருவாசகத்துல இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க மொழி பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு மாநாடு போடணும். ஆக இசை, இயல், நாடகம்னு சொன்னோம்னா இது சமுத்திரமாக, கடல் போன்றது. இதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நேரம் மணித்தியாலங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் இங்கே இளையவர்களோடு பணி செய்கின்ற பொழுதெல்லாம் சில இடங்கள்ல இந்த கஸ்மாலம் என்ற சொல்ல அவர்கள் இங்க எங்களுடைய புலமை இந்த பிள்ளைகள் கஸ்மாலம் கஸ்மாலம், எனக்கு அது என்ன வசனம் என்ன வார்த்தை இது வரைக்கும் விளங்கல. நீங்க சொல்லும் பொழுதுதான் அதனுடைய அந்த பொருள் புரிந்தது என்னத்துக்காக. ஆகவே எங்களுடைய புலமைந்த தேசங்களிலும் திரை இசையில் பாவிக்கப்படுகின்ற பல சொற்களைத்தான் அவர்கள் தங்களுடைய மொழிகளாக, வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உரையாடல், அவர்களுக்கான தமிழோடுக்கான சரியான ஈடுபாட்டுக்கான தளங்கள் அமைக்கப்படாமல் இதற்கு ஒரு காரணமாக ஒரு கேள்வியும் கவலையும் எங்களிடம் பலரிடம் இருக்கின்றன என்றதை இந்த நேரத்தில். இதேவேளையில் இன்னும் ஒரு கேள்வி, ஐயா சுவாமியோடு கதைக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய ஞானமும் தமிழும் இன்னும் பேச வேண்டும் போல இருக்கின்றது. இந்த புலம் இந்த பல இடங்களில் நாங்கள் உலகெல்லாம் சைவ கோயில்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் ஒரு சில இடங்களில் தமிழால் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த இந்த உங்களுடைய நீங்கள் மொழியோடு, தமிழோடு, தமிழ் பண்ணோடு பயணிக்கின்றவர் என்ற வகையில் இந்த வழிபாடுகள் தமிழில் இடம்பெற வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவம், அதனுடைய தேவையை பற்றி நீங்கள் என்ன கூறலாம்? இது மிகப்பெரிய கடினமான ஒரு கேள்வி. இது ஆதீனங்கள்ல 2 விதமான ஆதீனங்கள் உண்டு. ஒன்று வடமொழியை, ஆகமங்களை ஆதரிக்கிற ஆதீனங்கள், தமிழ் மொழியை ஆதரிக்கிற ஆதீனங்கள். நம்முடைய பெரியவர், நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல பேரூர் ஆதீனம் போன்ற, குன்றக்குடி ஆதீனம் போன்றவர்கள் தமிழ் மொழியை ஆதரிக்கிறவர்கள். தருமபுரம், திருவாவடுதுறை, எங்களை போன்றவர்கள் எல்லாம் பாரம்பரியமான சிவாச்சாரியார்கள். நம்முடைய யாழ்ப்பாணத்திலே எந்த குடமுழுக்கு நடந்தாலும் வடமொழியில் செய்வதுதான் வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னால் வந்தவர்கள், நம்முடைய சிவாச்சாரியார்கள் அதிலே சில பேர் நம்முடைய தமிழ் மொழியை, நம்முடைய திருமுறைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை பின்னுக்கு தள்ளினார்கள். அதோடு மட்டுமல்லாது அவர்கள் பூசைக்கு சரியான முறையில பல கோயில்கள் பூசைக்கு வருவதும் கிடையாது. பொருள் பற்றி அவர்கள் பூசையை கைவிட்டார்கள். அப்ப இந்த நிலைமையில நமக்கு புரிந்த மொழியிலே நாம் ஆண்டவனை நானும் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர். நானும் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. மற்றொன்று, கைவிடப்பட்ட கோயில்கள்ல யார் பூசை செய்வது? இன்னும் பல இந்தியாவிலே, தமிழ்நாடுகள்ல பல பூசகர் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலே பல ஊர்கள்ல, பல மாகாணங்கள்ல
பூசை இல்லாத சில சிவாலயங்களே வெறும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கெல்லாம் பூஜை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற வகையிலே யார் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பிள்ளையானது ஒரு பூவை பறித்து கொண்டு ஒரு ஒரு குடத்தில் நீரை சுமந்து கொண்டு சுவாமிக்கு தீர்த்தம் விட வேண்டும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்று சொன்ன வகையிலே தீர்த்தத்தை விட்டு பூவை போட வேண்டும். அப்போ தீர்த்தமும் பூவும் போடுகிற பொழுது நாங்கள் என்ன சொல்லுவது? மந்திரம் தெரியாது, ஆகமம் தெரியாது, அது பிழையாக சொன்னால் பாவம். அப்ப தமிழ்ல இருக்கிறது வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளனை கொண்டாய் போற்றி, மாசில் வீணையும் மாலை மதியமும், அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், இல்லக விளக்கது இல் கெடுப்பது, கற்பனை கடந்த சோதி, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், எல்லாம் தமிழ்ல இருக்கிறது. ஆக அதை சொல்லுகிற பொழுது இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். கண்ணப்பருடைய பூசை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லையா? சிவபெருமானை யார்தான் பூஜை செய்யவில்லை? நாய், நரி, கழுகு, பாம்பு, ஈ, எறும்பு, பூனை, புறா அத்தனையும் இறைவனை வழிபட்டிருக்க பொழுது மனிதன் இறைவனை சிவனை வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவரவருடைய எல்லைக்கு உட்பட்டு வழிபாடு இருக்கிற தலங்கள்ல அவர்கள் வழிபாடு செய்யட்டும், வழிபாடு இல்லாத தலங்கள்ல தமிழ்ல வழிபாடு செய்யட்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் திருமுறைகளை யாராக இருந்தாலும் முடக்கக்கூடாது. திருமுறைகளை சிவாச்சாரியார்களை ஆதரிக்க வேண்டும், ஓதுவாமூர்த்திகளை ஆதரிக்கணும். கோயில்ல 12 திருமுறைகளை பாட வைத்த பிறகுதான் அவர்கள் பூஜை செய்யணும். இவர்கள் நேரத்தோட அருமை கருதி திருமுறையை ஒதுக்குகிறார்கள். திருமுறை ஒரு பாடல் போதும், 2 பாட்டு பாடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு புரிந்த மொழி தமிழ் மொழி தான். இதை நாம் செம்மையாக செய்ய வேண்டும். அதனால ஆகமங்களுக்கு வேதங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு திருமுறைகளுக்கும் இடம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால எந்த மொழியில் செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். பூசை இல்லாத தலங்களில் சிவாச்சாரியார்கள் இல்லாத தலங்களில் நம்முடைய அடியவர்கள் வழிபாடு செய்யலாம். அதற்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லை. மிக்க நன்றி ஐயா. இது நிச்சயமாக சேர வேண்டியவர்களுக்கு இந்த கருத்து சேர வேண்டும். அந்த சைவ நெறியை கொண்டு செல்வதற்கான வழிபாடுகளை மனமொத்து ஆன்மீகத்தை தேடுகின்ற பக்தர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து கூடாக யாருமே சிவனை வழிபடலாம், சிவனுக்குரிய பூஜையை செய்யலாம், தங்களுடைய மனமொத்து அதை செயற்படுத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உங்களோடு பேசும்பொழுது நிச்சயமாக சைவ மகாநாட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய செழுமை மிக்க தமிழையும் சைவ நெறி சார்ந்த ஆன்மீக அறத்தையும் அதே வேளையில் தமிழிசை சார்ந்த தமிழோடு இயந்த இறைவனை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய இசையினுடைய அந்த ஞானத்தையும் பெற்று உட்கொள்வதற்கான ஒரு மாநாடாக 23வது சைவ மகாநாடு எதிர்வரும் 22, 23ஆம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஆர்வத்தோடு சைவம், தமிழ், இசை சார்ந்த எங்களுடைய அனைத்து ஆர்வலர்களும் உங்களை நேரடியாக சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சிவாப்புலி ஐயா, இந்த நேரம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற இந்த பட்சத்தில் உங்களுடைய அழைப்பு, இந்த சைவ மகாநாடு தொடர்பாக உங்களுடைய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியத்தின் சார்பாக உங்களுடைய அழைப்பு செய்தி என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கே கொண்டு போக வேண்டும் என்று தான் எல்லோரும் முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைய இந்த சைவ மாநாட்டில் பல பள்ளிகளிலிருந்து குழந்தைகள் பங்கு பெற்றுகிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்கள், பாடுகிறார்கள், நாடகம் நடித்து காட்டுகிறார்கள், சைவ நாடகங்களை. ஆகவே இந்த இயல், இசை, நாடகம் சுவாமிகள் கூறியது போல 3 வழியாக மாணவர்களுக்கு எப்படி அதை அறிய செய்ய முடியுமோ அந்த முயற்சியில் சைவ முன்னேற்ற சங்கம் மற்றது சைவ மாநாடு பாடுபட்டு கொண்டு வருகின்றன. இந்த தேவார இசையை பற்றிய சுவாமிகள் சொல்லியிருந்தார்கள். பல வருத்தங்களை மாற்றக்கூடியது தேவாரங்கள், இசை. சமீபத்தில் ஒரு ஆய்வுக்கட்டுரை படித்தேன். அந்த ஓட்டிசம் என்ற வருத்தம் உள்ள குழந்தைகளுக்கு கொன்னையாக பேசுகிற வழக்கம் இருக்கிறது. அந்த குழந்தைகள் இசை படிப்பதன் மூலம் காலப்போக்கில் அவர்களுடைய ஓட்டிசம் வருத்தம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மற்ற மாணவர்கள் போல போட்டியிடலாம், பங்கு பெற்றலாம். அது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலேசியாவிலிருந்து ஒரு குழந்தை வந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஓட்டிசம் பரகாலமாக இருந்தது. இன்றைக்கு இசையிலே பாடி இசை மூலம் பெற்று இன்றைக்கு சரிகம பன்சியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவங்க போட்டிடுறாங்க. இசை மூலம் அந்த கொச்சைத்தன்மையோ கொக்கரிக்கிற
அந்த திறக்கப்படுற வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக வருகிறது. இசை மூலம் எந்த நோயையும் மாற்றாமல் சுவாமிகளும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இசை மூலம் மரங்கள் பழங்கள் காய்க்கும் என்றும் படித்திருக்கிறோம். ஆகவே இசை மூலம் இந்த தமிழ் இசை மூலம் சமயத்தை வளர்க்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி எங்கள் கோவில்கள். அந்த கோவில்களில் இசை வகுப்புகள் நடத்த வேண்டும். பன்னிசை தேவார வகுப்புகள் நடத்த வேண்டும். குழந்தைகளுக்கு போட்டி வைக்க வேண்டும். அந்த போட்டி பொறாமை போட்டியாக இருக்கக்கூடாது. நான் முன்னுக்கு வருவேன், நான் உன்னை விட முன்னுக்கு வருவேன் என்ற மனப்பான்மையை குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த பெற்றோர்கள் நான் வேண்டிக் கொள்வது, பல பள்ளிகள் பங்கெடுக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுடைய நிகழ்ச்சி முடிந்தவுடன் தூக்கிக் கொண்டு ஓடிடுறதே அந்த குழந்தைகளை. திருப்பி குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. முழு நிகழ்ச்சிகளையும் பாருங்க. மற்ற குழந்தைகளும் எப்படி செய்கிறார்கள் என்பது பாருங்க. அதன் மூலம் உங்கள் குழந்தையிலும் அதை பின்பற்றலாம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சி குழந்தைகளுக்காகத்தான் நடக்கிறதே தவிர பெரியவர்கள் தங்கள் மேடையில் ஏறி பேசுவதற்காக இல்லை. அறிஞர்கள் தாங்கள் கண்ட அனுபவங்களை உங்களோடு பங்கிடுவார்கள். இது எப்படி நாங்கள் இளைஞர்களை இதில் ஈடுபடுத்த செய்யலாம் என்றதுதான் முக்கிய நோக்கம். அதுக்கு இசை ஒரு வழி. அதுவும் இந்த முறை வந்த குருஜி அவர்கள் சுவாமிகள் ஏனைய சுவாமிகளோட வேறுபட்டவர். காரணம், தமிழையும் இசை மூலம் கற்றுக் கொடுக்கலாம், இசை மூலம் சமயத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்ற கோட்பாட்டையும், இசை மூலம் கதாபிரசங்கள் பண்ணலாம் என்ற செய்தியை மக்களிடம் பரப்புவதற்காக வந்திருக்கிறார்கள் சுவாமிகள் 10 நாள். அது ஒரு சிறப்பு. நம்ம வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு. சுவாமி அவர்கள் சமீபத்தில் தான் பேரூர் ஆதீனத்திலிருந்து இளையாடிகள் வந்துட்டு போயிருந்தார்கள். இப்பொழுது சுவாமிகள் வருகிறார்கள். இது ஒரு கோவில். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். உங்களோடு இருங்க. எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஊட்ட வேண்டும். எப்படி இந்த தமிழ் தேவார பன்னிசையோடு எப்படி நாங்கள் முயற்சி பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் எல்லோரும் கோவிலுக்கு போய் படிக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கே இன்றைய இணைய வசதிகள் இருக்கின்றன. அந்த இணைய வகுப்புகளே நீங்கள் எடுத்து படிக்கலாம் என்ற செய்தியும் கூறி, குழந்தைகளுக்கு சுவாமிகள் என்னென்ன அறிவுரை கொடுக்க முடியுமோ அத்தனை அறிவுரையும் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த மெய்வெளி சமூகத்தில் திடீரென்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து, நேற்று தான் கேட்டிருந்தேன், இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்த சாம் அவர்களுக்கும் ரசிதா அவர்களுக்கும் எனது வாழ்த்தும் வணக்கமும். இவர்கள் நீண்ட நண்பர்கள். நாங்கள் ஒன்று கூடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த தொலைக்காட்சிகள் மூலம் மாணவர்களுக்கு அதை செய்ய முடியுமோ அதை ரோசிதா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பழம்பெரிய வழக்கங்களையும் பழக்கங்களையும் குழந்தைகளுக்கு ஊட்டி வருகிறார்கள் என்ற செய்தியை அந்த இடத்தில் நான் கூற வேண்டும். அவர்களுடைய பிழைப்புக்காக அவர்கள் இதை செய்யவில்லை, நாட்டு பற்றுக்காகத்தான். இந்த நான் கேட்ட உடனே எதுவுமே கேட்கவில்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிறோம் என்று வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இது உழைப்பு, நமக்கு பொழுதுபோக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதனாலே அவர்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம். நன்னோகாதவாறு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தந்ததுக்காக மிக்க நன்றி. சுவாமிகள் இந்த நேரத்தில் அங்கு இப்போ 6 மணியாக இருக்கும். அந்த சமயத்திலையும் நீங்கள் எங்களோட பங்கு வெட்டியது மிக்க நன்றி. நமக்கும் ரோசிதாக்கும் மதிய உணவு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சிவாபிள்ளை ஐயா. உங்களுடைய எப்பொழுதுமே ஒரு நகைச்சுவையோடு முடிக்கின்ற இயல்பு அவருக்கு இருக்கிறது. அது எப்பயாவது என்னத்தோடையோ முடிச்சு செய்திருவேன். மிக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சி தொடர்பான விவரத்தை நாங்களுடைய திரையிலே பார்க்கலாம். எத்தனாம் திகதி, என்ன நேரத்துக்கு, எங்கு நடைபெறுகின்றது, யார் யார் பேச்சாளர்கள் என்ற விவரத்தை நாங்கள் இப்பொழுது திரையில் காணக்கூடியதாக இருக்கும். எல்லோருக்கும் மிக்க நன்றி. சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய மிக்க மெய்வழி சார்பான மிக நன்றியை ஒரு ஆத்மாவை தொடுகின்ற வார்த்தைகளோடும், தமிழோடு நாங்கள் இன்னும் உயிரூட்டமாக பயணம் செய்ய வேண்டும் என்ற உறுதியையும் எனக்கு மாத்திரமில்லை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் தந்திருந்தீர்கள். சிவாபிள்ளை ஐயாவுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, என்ற சைவ திருக்கோயில் ஒன்றியம், பிரித்தானியாவினுடைய சைவ திருக்கோயில் ஒன்றியம் எடுக்கின்ற இந்த சைவ மாநாடு வெற்றி பெறும் என்ற வாழ்த்துக்களையும் வெற்றி பெற வேண்டும். அதற்கான மக்களுடைய ஆதரவு நிறைவே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். 23ஆம் தேதி லூஷியம் சிவன் கோயில் 2 நாட்களிலும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அங்கங்கு இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக வாருங்கள், வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. நன்றினர்களே, இன்று மெய்வழியினுடைய சமூக வழி நிகழ்ச்சியில் எங்களுடைய குருக்கள் அவர்களோடு, சுவாமிகளோடு சேர்ந்து சைவ
பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியம் நடத்துகின்ற சைவ மகாநாடு தொடர்பான ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்தோம். சைவத்தோடு இழைந்து செல்கின்ற, தமிழை கொண்டாடுகின்ற, தமிழோடு வாழ்கின்ற தமிழர்களுடைய அடையாளத்தை தேடுகின்ற எங்களுக்கு சைவ நெறியும் சைவ ஆன்மீகமும் சைவத்தினுடைய பண்புகளும் பாரம்பரியங்களும் நிச்சயமாக வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான வழிகளாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே புலம்பெயர்ந்து கண்டம் கடந்து வாழ்ந்தாலும் கூட இந்த நெறி முறைகளோடு வாழ்வை சமநிலைப்படுத்துகின்ற வாழ்வை தரக்கூடிய நெறிகளை காண்பதற்கான உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய பதில்களுக்கு, அடுத்த தலைமுறையினரை நாங்கள் வழிநடத்த தேவையான அந்த வலுவை பெற்றுக்கொள்வதற்கான பேருரைகளை நிகழ்த்துவதற்காக பேரறிஞர்கள் உலகளாவிய ரீதியிலிருந்து வருகின்றார்கள். ஆகவே மிக பெரும் ஏற்பாடுகளோடு இந்த சைவ மகாநாடு நடைபெற இருக்கின்றது. 23வது. உங்களுடைய பலவித சோழிகள் வேலைகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதன் மூலம் நிச்சயமாக பல பேறுகளை, பலன்களை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நம்புகின்றேன். ஆகவே எங்களுடைய லண்டன் வாழ் அல்லது லண்டனை கடந்து வாழுகின்ற அத்தனை பேரும் கூட உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.